Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 582 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த மோகினி பிசாசை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோகினி பிசாசு யாரை தாக்கும்? இளைஞர்களை தானே தாக்கும். ஆனால் ஒரு இளைஞன் ஒரு மோகினி பிசாசு கூட இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா வாழ்க்கையில் அவன் நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸ் தாங்க. அவன் என்னென்ன நினைக்கிறானோ எல்லாமே அவன் கிட்ட வந்து சேரும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த ஒரு விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ரகு அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சிவகாசியிலிருந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. என்னதான் 3 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இன்னமும் அவர் வெளியே வரலை. இன்ஃபேக்ட் அந்த ஒரு நிகழ்வை இவர் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. என்னப்பா பேய் நிகழ்வை மிஸ் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா இது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ரகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரே பையங்க. அவங்க அப்பா அம்மா ரகு 3 பேர் தான் அவங்க குடும்பத்தில். ஸோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன். ஸோ ரகுவுக்கு தாத்தா பாட்டியெல்லாம் யாரும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரகு பிறக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பாட்டி வந்து இறந்து போயிட்டாங்க. தாத்தா பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிட்டாருங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள். ஸோ ஒரே பையன் அப்படின்றதுனால ரொம்பவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட பையன். ரகு என்ன கேட்டாலும் அவங்களுடைய அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்களாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக அவருடைய லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ நல்லா படிக்கிறாரு, ரொம்ப பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். நல்லா படித்து வேலைக்கும் வந்து போகிறாருங்க. ஒரு 24 வயசு ஆகுதுங்க. 24 வயசு ஆன உடனே அவங்க அப்பா அம்மா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஸோ சிங்கிளாகவே எவ்வளோ நாள் இருப்பான், அவனை எங்கேயாவது மிங்கிள் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பொண்ணை பிடிக்குமா, இவங்க போய் பார்ப்பாங்களாம். ஆனால் பொண்ணுக்கு இவரை பிடிக்காதான். சரி, இன்னொரு பொண்ணை போய் பார்ப்பாங்க. இவருக்கு வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்காது. ஆனால் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த மாதிரி பல பெண்கள் வந்து தட்டி போய்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது, எல்லா விஷயமே வாழ்க்கையில் செட் ஆகுது, ஆனால் இந்த பொண்ணு பார்க்கறது மட்டும் செட் ஆகவே மாட்டுது. கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க கூட கல்யாணமே கை கூட மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா, அதாவது ரகுவுடைய அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும். 28 வயசு ஆகுதுங்க. ஐயோ 28 வயசு ஆகிடுச்சு, இன்னும் 2 வருஷம் போனால் 30 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் பையனை எல்லாரும் அங்கிள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், 30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப தேடி சங்கீதா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து அவங்க பிடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் மூலியமாக வந்து ஒரு வரன் வருது. இந்த சங்கீதா அப்படின்ற ஒரு பெண் வந்து பார்க்குறாங்க, ஃபோட்டோ பார்க்குறாங்க. அவ்வளோ அழகு, அவ்வளோ லட்சணம். அப்பா என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு. சரி என்ன படிப்பு படிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கு. ஒரு பெரிய கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஆஃபீஸர் கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை விட சூப்பரான வரன் நம்மளுக்கு வராது. அவங்க ஃபேமிலி இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க, அதாவது சங்கீதாவுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து இவங்க பேசுகிறாங்க. அவங்களுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்க பையனை பற்றி விசாரித்தோம், ரொம்ப நல்ல பையனாக இருக்கா, நீங்கள் பெண் பார்க்குறதுக்கு வாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. ரகு அவங்க அப்பா அம்மா 3 பேரும் பெண் பார்க்குறதுக்காக போகிறாங்க. போய் அங்கே பார்க்குறாங்க. சங்கீதாவை பார்த்த உடனே ரகுவுக்கு பிடிச்சி போயிடுது, ரகுவை பார்த்த உடனே சங்கீதாவுக்கு பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் வந்து தனியாக பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேரும் ஒரு மணி நேரம் தனியாக பேசுகிறாங்க. ஸோ 2 பேருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் பிடிச்ச விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இவர் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி சங்கீதாவும் டிசைட் பண்ணிடுறாங்க. சங்கீதா தான் நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரகுவும் டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக கலந்து பேசி நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் வந்து நிச்சயதார்த்தமும் முடியுதுங்க. த மொமெண்ட் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் சங்கீதா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் உடம்பு முடியாமல் போய்கிட்டே இருக்குது. இனிஷியலாக அவங்களுக்கு வந்து ஜுரம் வருது,
க்யூர் ஆக மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, க்யூர் ஆகலை. மாத்திரை சாப்பிட்றாங்க, க்யூர் ஆகலை. என்ன பண்ணியும் வந்து ஜுரத்தை வந்து ட்ரீட் பண்ண முடியல. சரி, ஒரு மாதம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து சரியாகுது உடம்பு. சரியான உடனே அதுக்கு அடுத்த மாதம் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஃபிசிக்கலி அவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ரொம்பவும் அழகாக இருக்கிற பெண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த உடம்பு முடியாமல் படுத்து எழுந்து இவங்களுடைய ஃபேஷியல் பியூட்டி இருக்குது இல்லையா, அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இவங்களுடைய ஃபேஸில் முன்ன இருந்த மாதிரி அந்த பொலிவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, ரொம்பவும் டல் ஆகிட்டாங்க. இது வந்து ஆனால் ரகுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா இப்போ வந்து சங்கீதாவை ரொம்பவும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். ஸோ காதலிக்கிற பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எவ்வளோ அளவுக்கு இவரால் முடியுமோ சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சங்கீதா ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மா, அவங்க வந்து இந்த ஜோதிடம் இதெல்லாம் ரொம்ப நம்புறவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. பொண்ணுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. உடம்பு சரியில்லாமல் போனதே கிடையாது. திடீர்னு ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுது, அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இந்த நிச்சயதார்த்தத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரகுவோடைய ஜாதகத்தையும் சங்கீதாவுடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து அவங்க செக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி ஜோசியர் கிடையாது, வேறு யார்கிட்டயோ செக் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் இவங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ நிச்சயம் பண்ணிட்டதுக்கப்புறம் சரி இன்னொரு வாட்டி செக் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலி ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அவர் வந்து பார்க்குறாருங்க. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சங்கீதா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு இந்த ரகு அப்படின்ற பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே உங்கள் பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும். அந்த ஆபத்து வந்து எப்படி வரும்னுலாம் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க உயிரே வந்து பறி போகிற அளவுக்கும் கூட ஆபத்துகள் வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்பா அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் பொண்ணுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்கும்போது, இந்த பையனுடைய ஜாதகம் எல்லாமே சூப்பராக இருக்குமா, 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த பையன் கூடவே வேறு யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக எதுவாகலாம் தெரியல. அவங்க மூலிமா உங்கள் பொண்ணுக்கு வந்து ஆபத்து வரும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ரகுவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வேறு ஏதாவது லவ்வர் இருக்காங்களா, அஃபேர் இருக்கா, எல்லாமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே கிடையாது அப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருது. என்னடா இது ஜோசியர் இப்படி சொல்கிறாரு, பொண்ணுடைய உயிருக்கு வேறு ஆபத்து வரும்ன்றாரு. சரி இது வந்து நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டிங்கன்னா கல்யாணத்தை நிறுத்துறது பெட்ரு அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாருங்க. இவங்களுக்கு இப்போது மிகப்பெரிய டைலமா. பையனும் நல்ல பையனாக இருக்கான், குடும்பமும் நல்ல குடும்பம், பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த ஒரு பெண் குடியும் பழக்கமும் கிடையாது. ஆனால் ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரு. எப்படி நம்மளுடைய பொண்ணை காப்பாற்றணும், நம்ம பெற்றிருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பையன் வீட்டில் வந்து அதாவது ரகு வீட்டில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் வேணாங்க, நிறுத்திடலாம், ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து பையனை பிடிக்கல, இப்போது ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு பேரில் பழிய போட்டுறாங்க. இதை வந்து சங்கீதா கிட்டேயும் சொல்கிறாங்க. சங்கீதா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இல்லை வேணாப்பா இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்கீதா கிட்டே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா 2 வருஷத்தில் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னுலாம் சொல்கிறாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவங்களும் பயந்துடுறாங்க. பயந்துட்டு இல்லை வேணாம் கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. இந்த ஒரு கல்யாணத்தை நிறுத்தின ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, ரகு வந்து பயங்கரமாக பாதிச்சிருது. அவ்வளோ நாள் வந்து அவர் குடிக்காமல் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன் திடீர்னு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவும் பயங்கர ஃபீல், ஆனால் எதுவுமே கண்டுக்கலை. ஏன்னா பையன் வந்து ரொம்ப ஃபீலில் இருக்கான், ஸோ அதனால் அப்படின்னு ஊழி விட்டுறாங்க. ஒரு மாதம் அப்படியே போகுதுங்க. 1 மாதத்தில் ரகு வந்து கொஞ்சம் கிளியர் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவரே நிறுத்திடுறாரு, குடிப்பழக்கம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாரு. ஆனால் அவருக்கு இந்த கல்யாணம் நின்று போனதில் ஒரு சேஞ்ச் என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்களை பார்த்தாலே பிடிக்கலங்க அவருக்கு. எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. டே இந்த பொண்ணு இருக்குடா, அந்த பொண்ணு கல்யாண பேச்சை மட்டும் தயவு செய்து எடுக்காதீங்க, கிளம்புங்க அப்படின்ட்டு. அவ்வளோ அளவுக்கு கோவம் வருது. என்ன இது, இப்போ ஒரு பொண்ணை பார்த்தாலே பிடிக்கலன்றானே, இவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி வீட்லேயும் தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, ரகு மொட்டை மாடியில் தான் எப்பவுமே படுப்பாரான். மொட்டை மாடியில் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, கைத்து கட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும். ஒரு மணி அளவு இருக்குங்க.
இவருடைய காலை வந்து யாரோ டச் பண்ணுற மாதிரி, அதாவது அப்படியே கால் அப்படியே தடவுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தடவுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னடா இது அப்படின்னு முழிச்சு பார்த்துருக்காரு. முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. என்ன இது யாருமே இல்லையே, யார் என் காலை தடவுனது, சரி ஏதோ ஒரு பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னன்னா திரும்பியும் இவருடைய தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறாரு. கரெக்டாக அவருடைய முகத்தை அப்படியே இப்படி தடவுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் வருது. முகம் தடவுனா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா இது முகத்தை யாரோ தடவுன மாதிரியே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் தடவுன அந்த ஸ்கின் இல்லையா அப்படியே சாஃப்டாக, இப்போ நம்ம போயிட்டு யாரோட முகத்தில் வந்து தடவுனோன்னா ஒரு மாதிரி கரகரான்னு இருக்கும், ஏன்னா கையெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதே வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு 20 இயர்ஸு இல்லை 21 இயர்ஸ் அந்த மாதிரி வயசில் இருக்கிற பெண்கள் வந்து தடவுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா அவங்க கை, அதை வந்து ஃபீல் பண்ணுறாரு இவர். என்னடா ஏதோ ஒரு பொண்ணோட டச் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. திரும்பியும் ஒரு தூக்கத்தில் கண்டினியூ பண்ணும்போது காது பக்கத்தில் வந்து யாரோ ரகு ரகு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பொண்ணுடைய வாய்ஸ், ரொம்ப சிடெக்டிவான ஒரு டோனில், அதாவது கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொமான்டிக்காக அவருடைய பேரை கூப்பிடுற மாதிரி அவருடைய காதில் கேட்டிருக்கு. இவர் பற்று முழிச்சு பார்த்து திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவர் கட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது மேலே ஒரு பெண் ஏறி இவரை கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் வந்து இவருக்கு வருது. வந்த உடனே இவருக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கு. அதுக்கப்புறம் வந்து அது ஆக்சுவலாக அந்த ஃபீல் வந்து இவருக்கு பிடிச்சிருக்கு. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கிறாருங்க. அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் என்னென்ன நடக்கணுமோ எல்லா விஷயமும் நடந்துருக்குது. இவர் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னெல்லாம் தெரியல. ஆனால் இது வந்து செக்ஷுவலி இவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து இவருக்கே தெரியுது. சரி இதில் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்ன இருக்குதுன்னெல்லாம் தெரியல, எனக்கு இந்த ஃபீல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் இவர் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிறாரு. அடுத்த நாளும் சேம் இதே வந்து நடந்திருக்கு. 3வது நாளும் மொட்டை மாடிக்கு போகிறாரு. 3வது நாளும் சேம் இப்படி நடந்திருக்கு. ரெகுலராக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த விஷயத்தை அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு. மச்சான் நான் மொட்டை மாடியில் படுத்துன்னு இருக்கும்போது எனக்கு இது மாதிரிலாம் நடக்குதுரா அப்படின்னா ஃப்ரெண்டு பயந்துறாரு. டேய் ஏதாவது பிரச்சனை ஆக போதுரா, ஏதாவது ஒரு பிசாசு வந்து பொண்ணுண்டா, இந்த மோகினி பிசாசெல்லாம் இந்த மாதிரிலாம் பொண்ணுண்டா, நீ வேறு கல்யாணம் ஆகாமல் இருக்கிற பையன், ஸோ அதனால் உன் மேலே வந்து பயங்கர அட்ராக்ஷன் இருக்கும், இதனால் ஏதாவது பிரச்சனைலாம் மாட்டிக்க போகிறடா, தயவுசெய்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறா, மொட்டை மாடிக்கு போகாதரா அப்படி இப்படின்லாம் சொல்லார். ஏய் போடா, அவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ அளவுக்கு ஜாலியாக இருக்கிறேன், நீ என்னடா நான் மொட்டை மாடிக்கு போகிறேன், ஏற்கனவே கல்யாணம் ஆகலை, ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிச்சு, அந்த பொண்ணு வந்து பாதியில் கழட்டின்னு ஓடிச்சு, இப்போ பேயாவது நம்மக்கிட்ட வருதேடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா இப்படியே இந்த விஷயத்த கண்டினியூ பண்ணுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம். 2 மாதத்தில் ரகு வந்து பார்த்திங்கன்னா ஆளே டோட்டலி சேஞ்ச். அதாவது அவ்வளோ அளவுக்கு அழகாக ஸ்மார்ட்டாக இருந்த ரகு திடீர்னு வயசான மாதிரி மாற ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஃபேஸ்லலாம் சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்குது, வெள்ளை முடி எல்லாமே வந்து வர ஆரம்பிக்குது, அவருடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வலிக்க ஆரம்பிக்குது. நல்லா ஜிம்முக்கு போயிட்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தியான டயட்டே வந்து சாப்பிட்றாரு. இன்னமும் ஜிம் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மசிலோடைய வீக்னஸ் வந்து வர ஆரம்பிக்குது, ஒல்லியாக ஆரம்பிக்கிறாரு, உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே இவங்க வீட்டில் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ரகு கிட்டே கேட்குறாங்க, தம்பி ஏதாவது தப்பு கிப்பு பண்ணுறியாப்பா, இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கே, நல்லா தான் சாப்பிட்றேன், நான் உடம்பு மட்டும் இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னா, இல்லைம்மா எதுவுமே இல்லாமல் நான் நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் டெய்லியும் நைட்டு மொட்டை மாடியில் இந்த மேட்டர் நடக்கிறது யாருக்குமே தெரியாது, ரகுவுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படியே ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. இந்த 4 மாதத்தில் ரகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து பழக்கமே ஆகிடுறாரு, அடிமை ஆகிடுறாரு. ஸோ அந்த ஒரு நிகழ்வு இல்லை அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு நாள் என்ன ஆகுது, அதே மாதிரி தான் மொட்டை மாடியில் போய் படுத்துருக்காரு. படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு நிகழ்வுக்காக கரெக்டாக 12:05 வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுமா. 12:05 வந்து அப்படியே வாட்சை பார்த்துட்டே இருக்காரு. டைம் ஆகுது, 12:10 ஆகிடுது, 12:15 ஆகிடுது. அந்த ஒரு நாள் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கவே இல்லை. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறி வருது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, கோவம் வருது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. இவரே கூப்பிட்றாரு, எங்கே இருக்க, வா அப்படி இப்படின்றாரு. ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. அடுத்த நாளும் இப்படி ஆகுது. கிட்டத்தட்ட 1 வாரம் எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற நிலைமை உச்சகட்டத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு 8வது நாள் திரும்பி அவர் வந்து மொட்டை மாடியில் படுத்திருக்காரு. மொட்டை மாடியில் திரும்பியும் 12:05 மணிக்கு அந்த இன்சிடெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது இவருக்கு செம்ம கோவம். 1 வாரம் என்ன ஆச்சு, 1 வாரம் ஏன் வரல, என்னமோ பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி இவர் வந்து சண்டை போட்டுங்கிறாரு. 1 வாரம் ஏன் வரல, இப்படி பண்ணல, எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெண் சிரிக்கிற குரல் வந்து கேட்டிருங்க. ஒரு சிரிக்கிறது வந்து கிளியராக கேட்டிருக்கு இவருக்கு. கோச்சுக்கிட்டியா, உன்னோட சந்தோஷத்தையே பார்த்துட்டேன், உன்னுடைய அந்த முகத்தையே பார்த்துட்டேன், உன்னுடைய கோபத்தையும் பார்க்கணும், அதுக்காக தான் நான் 1 வாரம் இந்த மாதிரி பண்ணேன், 1 வாரம் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் பேசினுக்கிறாங்க.
இந்த பேசிகிட்டு இருக்கிற டைமில் ரகுவோடைய அம்மா வந்து மேலே வராங்க. மேலே வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா ரகுவுக்கு தான் தெரியும், ரகுவுக்கு தான் குரல் கேட்குது யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு. அவங்க அம்மா வந்து பார்த்தா எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க அம்மா என்னடா இது பையன் நைட்டில் 12:30 மணிக்கு தனியாக உட்காந்து கட்டலில் பேசிக்கிட்டு இருக்கான், யாருக்கு விட்றா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஏய் ரகு அப்படின்றாங்க. இவர் என்ன பட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. என்னம்மா அப்படின்னா, யார்கிட்டா பேசின்னு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவை பற்றி நினச்சி நான் பாட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா கனவு வந்து புலம்புன மாதிரி தெரியல. ரகு வந்து கிளியராக யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்தார், அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்றத வரைக்கும் அவங்க வந்து கெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ரகு கிட்ட அடுத்த நாள் கேட்குறாங்க, டே என்னடா உண்மை ஏதோ ஒன்று மறைக்கிறேன், ஆனால் என்ன மறைக்கிறேன்றது உண்மையை சொல்லு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் எதுவும் மறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து சமாளிச்சுட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. ஸோ அடுத்த நாள் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு லேட்டாக வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. லேட்டாக ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு 10:11 மணி இருக்கும். ரோடே வந்து காலியாக இருக்குது. இவர் வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு 21-22 வயசுள்ள ஒரு பொண்ணு கை காட்டுது, லிஃப்ட் கேட்குது. இவர் வந்து வண்டியை எடுத்துறாரு. என்னம்மா ஆச்சு அப்படின்றாரு. லிஃப்ட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி ரகு கேட்குறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு செம்ம ஷாக். என்னடா இது, நான் எங்கே போகிறேன்றது இந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குதோ இந்த பொண்ணு, டெய்லியும் நான் வேலைக்கு போயிட்டு வரதை பார்த்துருக்குமோ? நம்மளுக்கு தான் பொண்ணே பிடிக்கலையே, அதனால தான் நம்ம எந்த ஒரு பொண்ணும் பார்க்குறது இல்லை. ஆனால் இந்த பொண்ணு நம்மளை நோட்டீஸ் பண்ணியிருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டில் உட்கார வச்சு ஒரு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காருங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. கரெக்டாக வண்டி வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குது. ஏறி இறங்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஷோல்டரில் இப்படி கையை வைக்குதுங்க. கையை வச்ச உடனே ரகுவுக்கு செம்ம ஷாக். ஏன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு 12-12:30 மணிக்கு அந்த ஒரு மோகினி பிசாசு வரும் இல்லையா, அந்த பிசாசுடைய டச்சு இவருக்கு கிளியராக தெரியும். ஒரு மாதமாக அந்த பிசாசு கூட இருந்திருக்காரு. அது தொடர்றது எல்லாமே இவருக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கு. எப்படி டச் பண்ணும், எந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்கும், அதோடைய கையோட சாஃப்ட்னஸ் என்ன எல்லாமே இவருக்கு தெரியும். அதே சாஃப்ட்னஸ் இப்போ இந்த பொண்ணு கையை வச்ச உடனே இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. கண்ணாடியில் பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்த்தா அவ்வளோ அளவுக்கு அழகு இந்த பொண்ணு. என்னடா இது அதே மாதிரி இருக்குது, ஒருவேளை நான் தான் தப்பான்னு நினைக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவர் வந்து வண்டியை ஓட்டிகிட்டே இருக்காருங்க. கரெக்டாக இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது இந்த பொண்ணு வந்து ரகுவை கட்டி பிடிக்குது. கட்டி பிடிச்ச உடனே இவருக்கு திரும்பியும் அதே ஒரு ஞாபகம். என்ன, நைட்டு 12:30 மணி ஞாபகம். எக்ஸாக்டாக இதே மாதிரி இருக்கே, எப்படி? அது வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இது வந்து லிட்ரலாக ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த பொண்ணு வந்து சாரி அப்படின்ட்டு வந்து போகுது. அந்த சாரின்னும் போது இவருக்கு அந்த வாய்ஸை ஒன்றிச்சு கவனிக்கிறாரு. அந்த வாய்ஸும் எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை நான் அது கூட இருந்து நான் இந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது? நான் அப்படிப்பட்ட ஒரு பையன் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கார். அப்படியே இன்னொரு 1/2 மணி நேரம் போனால் இவருடைய வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, இவருடைய காது பக்கத்தில் வந்து ரகு அப்படின்ட்டு இந்த ரகுன்னு சொன்ன உடனே இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கொய்யால இந்த பொண்ணு தான்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. சிரிக்குது அந்த பொண்ணு. சிரிக்கும்போது எக்ஸாக்டாக அதே சிரிப்பு. இது வரைக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் இல்லாத ஒரு பெண் கூட தான் இருந்துக்கிட்டு இருந்தார், ஒரு மோகினி கூட இருந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த மோகினிக்கு ஒரு உருவம் இருக்குது. அந்த உருவம் பயங்கர அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அழகை இவர் பார்த்ததே கிடையாது. இப்போ ரகுவோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. அவர் வந்து அவ்வளோ அளவுக்கு ஷாக்கில் இருந்தாலும் ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் அந்த பெண் கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்கிறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. எங்கே போகணுன்னா, நீ போ நான் வரேன், 12:30 மணிக்கு வரேன் மேலே அப்படின்றது அந்த பொண்ணு. இவரும் வந்து குஷியாக அப்பா, ஏன்னா இது வரைக்கும் ஒரு உருவத்தை பார்த்ததில்ல, இப்போ ஒரு உருவத்தை பார்த்துட்டார்ல, போகிறாரு. நேராக சாப்பாடெல்லாம் வேணாமா, எனக்கு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இவர் வந்து பார்த்திங்கன்னா கைத்துக்கட்டில் மேலே தூக்கின்னு போகிறாரு. மேலே தூக்கின்னு போய் போட்டு இவர் வந்து 12 மணி எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக ஒரு 12-12:15 அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ரகு இவ்வளோ ஹாப்பியாக போனதை வந்து அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இவன் நடவடிக்கையே சரியில்லையே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரகுவோட அம்மா மேலே போய் பார்க்குறாங்க. மேலே போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரகு வந்து கட்டலில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மேலே ஒரு கருப்பான உருவம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இமேஜின் பண்ணிங்க.
உட்காந்துக்கிட்டு இருக்கு. ரகு வந்து அப்படியே சந்தோஷ அலையில் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத வந்து அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு கை காலெலாம் நடுங்கிருச்சு. ஏன்னா முன்னாடி கருப்பான ஒரு ஆன்மா இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. செம்ம ஷாக். அவங்களுக்கு கத்துறாங்க, டே ரகு அப்படின்றாங்க. அவங்க கத்துற அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் மறைஞ்சிருச்சுங்க. ரகுவும் பட்டாமா அப்படின்றாரு. என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. இல்லைம்மா உன்ன மேலே தனியாலாம் படுக்காத வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க கீழே. அவங்க ரூம்லேயே படுக்க வச்சுக்கிறாங்க கூட. இவருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது அம்மா பார்த்துட்டாங்களேன்னு ரொம்ப ஷையாக வெக்கப்படுறாரு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும், எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட என்னம்மா ஆயிடுச்சு அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குறாரு. ஏதாவது பேசினேன் காதுக்கு இதெல்லாம் திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஜோசியர் அப்படின்லாம் சொல்லலாம், ஒரு சாமியார்னு சொல்லிங்களேன், அவங்கள வந்து போய் மீட் பண்ணுவாங்க. அதாவது ஃபேமிலியில் ஏதாவது நல்ல காரியம் நடக்கணுன்னாலும் அவர் தான் தேதி குறித்து தருவாராம். இல்லை ஃபேமிலியில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னாலும் அவர்கிட்ட தான் போவாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து போய் பார்க்க போயிருக்காங்க. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த அப்போ தான் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. என்னென்னா அவங்க அம்மாவும் அப்பாவும், அதாவது ரகுவோட அம்மாவும் அப்பாவும் கல்யாணமாகி கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களாக குழந்தையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போது அவங்க பாட்டி, ரகுவோடைய பாட்டி வந்து உயிரோட தான் இருந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி குழந்தையே பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார்கிட்ட போய் பேசும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மாதிரி மந்திரிச்சு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதை வந்து வச்சுக்கோங்க, அவங்க கன்சீவ் ஆன உடனே இதை வந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காரு. இவங்க எடுத்துன்னு போயிட்டு அந்த தாயத்தை எல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு கன்சீவ் ஆயிடுறாங்க. கன்சீவ் ஆகிட்டு கிட்டத்தட்ட அந்த பொருளை தூக்கி போடணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு இல்லையா, அதை வந்து மறந்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க. கரெக்டாக 9 மாதம் ரகு வந்து வயிற்றில் இருக்கார். அந்த 9 மாதம் இருக்கும்போது அவங்க பாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு தாயத்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா நிறையா இந்த இதை வந்து அட்ராக்ட் பண்ணுமா. ஸோ அந்த தாயத்தை என்ன பண்ணியிருக்கு, அவர் ஏதோ ஒன்று மந்திரிச்சு தான் கொடுத்துருக்காரு. அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாக அதுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க இருந்தாங்களே அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்குங்க. அந்த பொண்ணுக்கு வந்து 21 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 21 வயசில் இறந்து போயிருக்கு. அதாவது கல்யாணம் நிச்சயமாகி கல்யாணம் இன்னும் 2 நாளில் தான் நடக்க போகுது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாவாக மாறிட்டு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகி யார் கூட இருக்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ரகு கூட வந்து இருக்க ஆரம்பிச்சது. சின்ன வயசுலேருந்தே ரகு கூட இருந்துக்கிட்டே இருந்தது. அதோட ஆசை என்னென்னா அது வந்து உடலுறவு வச்சுக்கணும், ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வர வரைக்கும் அந்த பையன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ரகு வந்து வளர எப்படி ஆனார்னா எக்ஸாக்டாக அந்த பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போச்சு இல்லையா, அதே மாதிரி ஃபேஸ் கட்டில் தான் ரகு இருந்திருக்காரு. ஸோ இந்த 2 பேருடைய முக ஜாடையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒரு சாந்தி அப்படின்ற ஆன்மா, மோகினி பிசாசுன்னு வச்சுப்போமே, அது வந்து பார்த்திங்கன்னா ரகு கூட இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக நிறையா வரன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. கல்யாணமானால் கண்டிப்பாக இவங்க வந்து இருக்க முடியாதுன்றதுனால அந்த கல்யாணத்தை கலைச்சி விட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக சங்கீதா அப்படின்ற அந்த பொண்ணு கூட வந்து நிச்சயமாகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே ஆகிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருந்தால் தானே நீ கல்யாணம் பண்ணிப்ப, அந்த பொண்ணை காலி பண்ணிட்டா எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி சங்கீதாக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கொடுத்தது. அந்த கல்யாணம் வந்து நின்றுச்சு. இப்போது கல்யாணம் நின்னதுக்கப்புறம் ரகுக்கு வந்து பெண்களை பார்த்தாலே வெறுப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து போயிட்டு ஃபிசிக்கலாக அந்த ரகு கூட வந்து இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒரு மோகினி பிசாசு பண்ணியிருக்குங்க. ஆனால் இந்த மீன் வயலில் ரகுக்கு என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா? அதாவது இது வந்து நடக்கக்கூடாத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்னென்ன நடந்ததுக்கு தெரியுமா? அவர் வந்து ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன், டபுள் ப்ரமோஷன் வாங்கினார். ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்த ரகு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்து வளர்ந்துட்டார். அவருடைய பிஸ்னஸ் ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். சைட் பிஸ்னஸும் செம்ம சக்ஸஸ், செம்ம லாபம். ஒரு வீடு கட்டிட்டாங்க, சொந்த வீடு, மாளிகை மாதிரி ஒரு வீடை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 சவரன் நகை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இவ்வளோ அளவுக்கு சக்ஸஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்குள்ளே வந்து நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இவ்வளோ அளவுக்கு சக்ஸஸ் அவ்வளோ சீக்கிரமாக வராது, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு. இது எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடந்தது. ஆனால் இந்த மோகினி இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பூஜையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த மோகினியை வந்து ரகுக்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை வந்து பிரித்து அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு வந்து சாந்தி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்தி அடையிறதுக்கு உண்டான பூஜைகளும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரகுவோட லைஃப்
வந்து சூப்பராக வந்து போயிடுச்சு. ரகுவுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான ஒரு ஆன்மாவும் வரல. இன்ஃபேக்ட் அந்த சாந்தி அப்படின்ற அந்த மோகினி பிசாசோடைய ஆன்மாவும் ரகுவுக்கு வந்து வரலைங்க. வராமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யாரை கல்யாணம் பண்ணிடுறாருன்னா சங்கீதா அப்படின்ற அந்த பொண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க ஹாப்பிலி மேரீடு கப்புலாக வந்து இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் என்ன தான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணி இவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சாந்தி அப்படின்ற மோகினி பிசாசை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ குசுமு பார்த்தீங்களா இந்த ரகுவுக்கு. ரகு, சாவோட விளிம்புக்கு போயிட்டு வந்துக்கிறப்பா, இருக்கிற ஒரு பொண்டாட்டியை வச்சு காப்பாற்று, அதை விட்டு மோகினி பிசாசுக்கு பின்னாடி போகாத. ஒரு அண்ணனாக நான் சொல்கிறேன், அட்வைஸாக எடுத்துக்கோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸை போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.